இன்று நாம் வேதாகமத்தின் மிக முக்கியமான மனித வரலாற்றையே மாற்றிய ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது? மனிதன் ஏன் பாவத்தில் விழுந்தான்? வாங்க கதைக்குள் போகலாம். ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாம் மற்றும் ஏவாளை மகிழ்ச்சியாக வாழ வைத்தார். அங்குள்ள எல்லா மரங்களின் கனிகளையும் அவர்கள் உண்ணலாம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார். அந்த தந்திரமான உரையாடல். தேவன் படைத்த விலங்குகளிலேயே பாம்பு மிகவும் தந்திரமானதாக இருந்தது. அது ஏவாளை அணுகியது. நேரடியாக பேசாமல் ஒரு சந்தேகத்தை விதைப்பது போல பேச்சை தொடங்கியது. தேவன் உண்மையில் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் கனிகளையும் புசிக்க கூடாது என்று சொன்னாரா? ஏவாள் அந்த தந்திரத்தை புரிந்து கொள்ளாமல் பதிலளித்தாள். இல்லை, நாங்கள் எல்லா கனிகளையும் உண்ணலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கும் மரத்தின் கனியை தொட்டாலோ புசித்தாலோ செத்து போவோம் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். பாம்பு உடனே பொய் சொன்னது. நீங்கள் சாக மாட்டீர்கள். இந்த கனியை நீங்கள் உண்டால் உங்கள் கண்கள் திறக்கப்படும். எது நன்மை எது தீமை என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் தேவர்களைப் போல மாறிவிடுவீர்கள் என்பது தேவனுக்கு தெரியும். அதனால் தான் அவர் உங்களை தடுக்கிறார். முதல் மீறுதல். ஏவாள் இப்பொழுது அந்த மரத்தை பார்த்தாள். அதுவரை இல்லாத ஒரு ஆசை அவளுக்குள் எழுந்தது. அது புசிப்புக்கு நல்லதாகவும் கண்களுக்கு இன்பமானதாகவும் புத்தியை தெளிவிக்கக்கூடிய விரும்பப்படத்தக்க கனியாகவும் அவளுக்கு தெரிந்தது. அவள் ஒரு கனியை பறித்து உண்டாள். பின்பு ஆதாமுக்கும் கொடுத்தாள். அவனும் அதை உண்டான். பயமும் ஒழிந்து கொள்ளுதலும். அவர்கள் உண்ட அடுத்த நொடியே பாம்பின் வாக்குறுதி போல அறிவு வந்தது. ஆனால் அது குற்ற உணர்வு கலந்த அறிவு. தாங்கள் நிர்வாணிகளாக இருப்பதை உணர்ந்து வெட்கப்பட்டனர். உடனே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு உடைகளை உருவாக்கி கொண்டனர். பகலில் குளிர்ந்த காற்று வீசும் வேளையில் தேவன் தோட்டத்தில் நடமாடும் சத்தம் கேட்டது. முன்பு அன்போடு ஓடிச் சென்று தேவனை சந்திக்கும் அந்த தம்பதியினர் இன்று பயந்து போய் அடர்ந்த மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டனர். தேவன் கூப்பிட்டார், ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் நடுங்கிக் கொண்டே வெளியே வந்து, நான் நிர்வாணியாக இருந்ததால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். தேவன் கேட்டார், நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? நான் விலக்கிய கனியை நீ உண்டாயோ? பழி போடுதல். இங்கே தான் மனித சுபாவத்தின் பலவீனம் வெளிப்பட்டது. ஆதாம் சொன்னான், நீர் என்னுடன் இருக்கும்படி தந்த பெண் தான் எனக்கு கொடுத்தால் நான் உண்டேன். அவன் ஏவாள் மீதும் அவளை படைத்த தேவன் மீதும் பழி போட்டான். ஏவாள் சொன்னால், பாம்பு என்னை வஞ்சித்தது, அதனால் உண்டேன். தீர்ப்பு மற்றும் வெளியேற்றம். தேவன் தனது நீதியான தீர்ப்பை வழங்கினார். தேவன் பாம்பை நோக்கி, நீ இதை செய்தபடியால் இனி உன் வயிற்றினால் நகர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து, அதாவது இயேசு கிறிஸ்து, உன் தலையை நசுக்குவார். பெண்
நீ உன் மனைவியின் சொல்லை கேட்டு விளக்கப்பட்ட கனியை புசித்தபடியால் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். நீ வெளியின் பயிர் வகைகளை உண்டு உன் முகம் வேர்வையாலே நனைய பாடுபட்டு உன் ஆகாரத்தை புசிப்பாய். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணாயிருக்கிறாய், மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய். தேவன் அவர்கள் மேல் இரக்கம் காட்டி அத்தி இலைகளுக்கு பதிலாக தோலுடைகளை அவர்களுக்கு செய்து உடுத்தினார். இதற்காக ஒரு விலங்கு பலியிடப்பட்டது. இறுதியாக அவர்கள் பாவியான நிலையில் நித்திய ஜீவ விருட்சத்தின் கனியை உண்டு சாகாமல் பாவியாகவே வாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை ஏதேனை விட்டே வெளியேற்றினார். தோட்டத்தின் கிழக்கு வாசலில் கேருபீன்களையும் சுழன்று கொண்டிருக்கும் சுடரொளி பட்டயத்தையும் காவலுக்கு வைத்தார்.